பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட செயலாளர் ராஜ் பிரதீப் அவர்களை இளையாங்குடி ஒன்றியம் அண்டக்குடி சார்ந்த கலைமணி என்கின்ற நபர் அடியாட்களோடு வந்து இவர் வீட்டில் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு உங்களை பார்க்கணும்னு கூப்பிட்டதுனால இவர் வெளில வந்தார். அப்போ ராஜ் பிரதீப்பை தாக்கியிருக்கிறார். இப்போ ஆஃப்டர் தாட்டு அவங்க பக்கத்துலேருந்து கம்ப்ளைண்ட் பெறப்பட்டிருக்கு அப்படின்னு எனக்கு தகவல். ஆனால் ராஜ் பிரதீப்பை அண்டக்குடிக்கு போய் தாக்கியிருந்தாருன்னா நானே ஆதரிக்க மாட்டேன். ஏன்னா அரசியலில் அந்த மாதிரி செயல்படக்கூடாதுன்னு நினைக்கிறவன். ஆனால் இவர் வீட்டுக்கு வந்து அவர் தாக்கியிருக்கார். அதனால காவல்துறையிலையும் இங்கே ஒரு எஃப்ஐஆரை போட்டேன், அங்கே ஒரு எஃப்ஐஆரை போட்டேன், பேலன்ஸ் பண்ணேன். நீதிபதினா யார் பக்கம் நியாயமோ அதை சொல்கிறது பேர் தான் நடுநிலையினே பேர். அதனால் அவரை தாக்கிய கலைமணி மற்றும் அவரோடு வந்தவர்கள் மீது காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கிறார். ராஜ் பிரதீப் மீது எந்த தப்பும் இல்லை. காரணம், இவர் வீட்டுக்கு அவர் வந்திருக்கிறார். இவர் அவரை தேடி போகல. இந்த உண்மையை கணக்கில் எடுத்துக்கொண்டு தான் நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டேன். மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தின் மீது எப்பொழுதுமே விசேஷமான பற்றும் மரியாதையும் அன்பும் வைத்திருப்பவர். இது நாம் தொடர்ந்து பல முறை பார்த்துருக்கோம். ஏனென்றால் இதுவரை பாரத தேசத்தின் பிரதமராக இருந்தவர்களிலேயே இவ்வளவு தடவை தமிழ்நாட்டிற்கு வந்து தமிழக மக்களை பார்த்து, அது மாத்திரமில்லை எப்போ வந்தாலும் அள்ளி கொடுக்கும் வள்ளலாக. இப்போ சமீபத்தில் தூத்துக்குடிக்கு வந்தார், மறுநாள் கங்கை கொண்ட சோழபுரம் சென்றார். அப்போ நாங்களும் வந்திருந்தோம் கூட. 4900 கோடிக்கான திட்டங்கள் அந்த ஒரு நாளில் துவங்கி வைக்கப்பட்டது. அதனால் தமிழகத்தின் மீது இருக்கின்ற பற்றின் காரணமாக இன்றைய தினம் இந்தியாவின் துணை ஜனாதிபதி தேர்தலுக்கான தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளராக தமிழகத்தை சார்ந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், ஏன்னா 98, 99 2 முறை பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர், இப்போது மகாராஷ்டிரா ஆளுநராக இருக்கின்ற நீண்ட கால என்னுடைய நண்பர் சிபிஆர் அவர்களை தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறது. அதற்காக மாண்புமிகு பாரத பிரதமருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமைக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த துணை ஜனாதிபதி தேர்தலில் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என நண்பர் சிபிஆருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே இராணுவ அமைச்சரும் இந்த துணை ஜனாதிபதி தேர்தலுக்கான ஒருங்கிணைப்பாளருமாக இருக்கின்ற திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் எந்த கூட்டணியில் இருந்தாலும் ஒவ்வொரு கட்சியாக தொடர்பு கொண்டு திரு சிபிஆர் அவர்களை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். தமிழகத்தில் லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுலேயும் சேர்த்து 57 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. தமிழர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும்ங்கிறதுக்கான ஒரு குட்வில் கெஸ்டர், அதை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களும் கருத்தில் கொண்டு அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற திரு சிபிஆர் அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்தி கூட்டணி சார்பாக வந்து நான் என்ன சொல்கிறேன், நம்பர்ஸ் டிசைடு. பொதுவாக அது தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கம் நம்பர் இருக்கு. இருந்தாலும் தமிழகத்திலிருந்து, ஏனென்றால் தமிழகத்திலிருந்து ஒரு பிரதமர் வந்திருக்கலாம்ங்கிற நிலைமை 96 இருந்தது. என்றால் பெரியவர் மூப்பனார் அவர்களை
பல பேர் காங்கிரஸ் கட்சியில் கூட அவர் பெயரை முன்மொழிந்தவர்கள் உண்டு. இருந்தாலும் அது நடக்காமல் போச்சு. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு தமிழர் வந்து துணை ஜனாதிபதியாக, ஏன்னா ஆர்வி அவர்களுக்கு அப்புறம் தமிழ்நாட்டிலேருந்து துணை ஜனாதிபதி வரல. அதனால் அதுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தை சார்ந்த எம்பிக்கள் சிபிஆருக்கு ஓட்டு போட்டோன்னு. நன்றி. சிவகங்கை மெடிக்கல் காலேஜ் பார்த்தீங்கன்னா, அதாவது 2011 திறக்கப்பட்டது மெடிக்கல் காலேஜ். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு சிடி ஸ்கேன் கூட இங்கே இல்லாமல் அளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது. எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாமே இல்லாமல் இருக்குது. ஏன்னா அது தமிழக அமைச்சர் வந்து இது வரைக்கும் மாநகராட்சி வந்து ஆய்வு பண்ணி மத்திய குழு உங்கள் பரிந்துரையின் மேலே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, இந்த தகவல் எனக்கு இப்போ நீங்கள் உங்கள் மூலமாக கிடைச்சிருக்கு. நிச்சயமாக இதற்கு ஆவணம் செய்து விரைவிலேயே நவீன உபகரணங்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை செய்வதற்கு என்ன வேணுமோ அதற்கு நான் மத்திய அரசோடு பேசி ஆவணம் செய்யப்படும். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.